نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய கட்டளை ஏற்று ஃபர்து ஐனாகிய புனித ஜும்ஆ கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகைக்கு வருகை தந்திருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா தன்னுடைய நல்லடியார்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கின்ற சுவர்க்கத்தின் மீது ஆசை வைத்தவர்களாக அவன் ஏவியவற்றை எடுத்து நடப்பதன் மூலமும் அவன் பாவிகளுக்கும் காஃபிர்களுக்கும் தயார் செய்து வைத்திருக்கின்ற நரகத்தை பயந்தவர்களாக அவன் தடுத்தவற்றை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்வதன் மூலமும் அல்லாஹுவை தக்வா செய்து கொள்ள வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டிக் கொள்கிறேன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு அமானிதத்தை வழங்க விரும்பினான். அந்த அமானிதத்தை வானத்தின் மீது அல்லாஹ் சுமத்த பார்த்தான். அதே போல பூமியின் மீதும் அந்த அமானிதத்தை சுமத்துவதற்கு அல்லாஹ் விரும்பினான். ஆனால் வானங்களும் பூமியும் அந்த அமானிதத்தை சுமப்பதற்கு மறுத்துவிட்டன. மனிதன் அந்த அமானிதத்தை சுமக்க தயாராகிவிட்டான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்லுகிறார். இன்னா அரதுனல் அமானத அலஸ் ஸமாவாதி வல் அர்த் வல் ஜிபால், மலைகளுக்கும் அல்லாஹு தஆலா அதை சுமத்தினான். ஆனால் எதுவுமே ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த அமானிதத்தை மனிதன் சுமந்து கொண்டான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். பொதுவாக அமானிதம் என்கிற ஒரு சொல் நம் எல்லோருக்கும் பரிச்சயமான மிக அறிமுகமான ஒரு சொல்லாகும். ஆனால் எல்லோரும் கொண்டு போய் அமானிதம் என்கிற சொல்லை பொருளாதாரத்தோடு அல்லது சில பொருட்களோடு மட்டும் சுருக்கி இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா இன்னா அரதுனல் அமானத, அமானிதத்தை நாம் எடுத்து காண்பித்தோம் என்று சொல்கிற இந்த அமானிதம் எது என்பதை பற்றி இந்த குர்ஆன் வசனத்திற்கு தஃப்சீர் செய்யக்கூடிய இமாம்கள் அழகாக சொல்லுகிறார்கள். அதாவது இஸ்லாம் தான் அந்த அமானிதமாகும். அதாவது அத்தீன் குல்லுஹு அமானா, அல்லாஹு தஆலா தந்திருக்கிற முழு இந்த மார்க்கமும் அமானிதமாகும். அல்லாஹு தஆலா மலைகளின் மீது, வானத்தின் மீது, பூமியின் மீது சுமத்த விரும்பிய அமானிதம் அதுதான். ஆனால் இந்த தீன் என்கிற இந்த மார்க்கம் என்கிற அமானிதத்தை மனிதன் சுமந்து கொண்டான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அமானிதம் நம்மீது சுமத்தப்பட்டிருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டு நாம் நினைத்தபடி பயணிக்க முடியாது. மாறாக அந்த அமானிதத்தை சரியான முறையிலே பேணி நிறைவேற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா பல இடங்களிலே இதை வலியுறுத்துகிறார். அத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, நீங்கள் அமானிதங்களை உரியவர்களுக்கு நீங்கள் சரியான முறையில் நிறைவேற்றி விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார்.
அப்போ அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை அமானிதமாக ஆக்கியிருக்கிறான். இந்த அமானிதத்தை உரியவர்களுக்கு நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்கிறான். அந்த வகையில் நாம் அல்லாஹுக்கு நிறைவேற்ற வேண்டிய அமானிதங்கள் இருக்கின்றன. அல்லாஹுக்கு நிறைவேற்ற வேண்டிய அமானிதங்களை சரியாக நாம் நிறைவேற்ற வேண்டும். அதுதான் அல்லாஹ் நமக்கு ஏவி இருக்கக்கூடியவைகளை எடுத்து நடப்பதும், அவன் தடுத்திருக்கக்கூடியவைகளை தவிர்ந்து கொள்வதும், அவன் ஒருவனையே ஈமான் கொண்டு அவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பதும் தான் அல்லாஹுக்கு நிறைவேற்ற வேண்டிய அமானிதமாகும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய அமானிதம் இருக்கிறது. அவர்களை அல்லாஹுடைய இறுதி தூதராக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு வழிபட்டு அவர்களை நேசித்து அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பது அவர்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய அமானிதமாகும். இதை பொதுப்படையாக நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், நினைவுபடுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. மூன்றாவது பகுதி அமானிதம் மனிதர்களுக்கு நாம் நிறைவேற்ற வேண்டிய அமானிதமாக இருக்கிறது. இப்போ பொதுவாக நாம் பேசுகிற போது யாராவது ஹுத்பா ஓதுவதாக இருந்தால், அல்லது ஒரு பயான் செய்வதாக இருந்தால், அல்லது இந்த அமானிதத்தை பற்றி ஏதாவது நசிஹத்துகள் செய்வதாக இருந்தால், பெரும்பாலும் டார்கெட் பண்ணப்படக்கூடிய பகுதி இந்த மனிதர்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய அமானிதங்கள் தான். இந்த அமானிதங்களை பொறுத்தவரையில் பல நிலைகளிலே இது இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுப்புகள், பதவிகளை மிகப்பெரிய அமானிதமாக சொல்கிறார்கள். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து ஒரு பகுதிக்கு அவரை பொறுப்பாளராக ஆக்குமாறு கேட்கிறார். இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கு உட்பட்ட ஒரு ஏரியாவுக்கு தன்னை பொறுப்பாளராக ஆக்குமாறு கேட்கிறார். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து சொன்னார்கள், இன்னஹா அமானா, அபூதர்ரே, பொறுப்புகள், பதவிகள் அமானிதம் என்று சொன்னார்கள். உன்னை பொறுத்தவரையில் நீ பலவீனமானவன். அந்த பொறுப்பை, அந்த அமானிதத்தை சரியாக நிறைவேற்றுகிற அளவுக்கு உனக்கு சக்தி கிடையாது. நீ இதை சரியாக நிறைவேற்றினால் அல்ஹம்துலில்லாஹ், அது உனக்கு பெரிய ஒரு நலவாக அமையும். இல்லாவிட்டால் அது நதாமா ஹசாரா என்று சொன்னார்கள். நஷ்டமாகவும் கைசேதமாகவும் மாறிவிடும் என்று சொன்னார்கள். இப்போ மனிதர்களுக்கு நம்ம நிறைவேற்ற வேண்டிய அமானிதங்களில் இந்த பொறுப்புகள் மிக முக்கியமான ஒரு அமானிதமாகும். இந்த அமானிதங்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே சரியாக உணரப்பட்டு சரியாக நிறைவேற்றப்பட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையாக இந்த பகுதியை வலியுறுத்தி இருக்கிறார்கள். சில சகோதர சகோதரிகள் நாம் பார்க்கிறோம், அல்லாஹுக்கு கொடுக்க வேண்டிய அமானிதத்தில் பேணுதலாக இருப்பார்கள், தொழுவார்கள், உபரியான வணக்கங்களில் கவனம் செலுத்துவார்கள், முன்பின் சுன்னத்துக்கள், தஹஜ்ஜத் தொழுகை, துஹா தொழுகை, குர்ஆன் ஓதுவது, இப்படியான இபாதத்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். அல்ஹம்துலில்லாஹ், அது கட்டாயம் செய்ய வேண்டியதுதான், முதல் நிலையில் உள்ளது. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய அமானிதத்தையும் அல்ஹம்துலில்லாஹ் பேணுவார்கள். ஒவ்வொரு சுன்னா தெரிந்தால் அந்த சுன்னாக்களை அவர்களுடைய வாழ்க்கையிலே ஹயாத்தாக்குவார்கள், அதற்கு நிறைய தியாகங்களும் செய்வார்கள். ஆனால் மனிதர்களுடைய விஷயத்தில் உள்ள அமானிதங்கள் விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு பொடுபோக்கு நம் எல்லோரிடமும் இருக்கிறது. இந்த பொறுப்பு என்பது பல நிலைகளிலே இருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஒன்று, ஒரு நாட்டுக்கு பொறுப்பாகுவது. ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் மக்களுக்கு அவர் பொறுப்பாக்கப்பட்டு விட்டால், அவருடைய ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர் ஆட்சியாளராக ஆக்கப்பட்டு அந்த பொறுப்பு அவருடைய தோளிலே ஒப்படைக்கப்பட்டு விட்டால் உண்மையிலே அவருடைய தூக்கம் கெட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த தூதுத்துவம் கொடுக்கப்பட்ட போது படுக்கையிலே அவர்கள் புரண்டு புரண்டு இருக்கிற நேரத்தில் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் தூங்குவதில்லையா என்று கேட்ட நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், கத் மதா அஹ்துன் நௌமி யா ஹதீஜா, ஹதீஜாவே தூங்குகிற காலம் போய்விட்டது என்று சொன்னார்கள். தனாமு ஐனாய வலா யனாமு கல்பி என்று சொன்னார்கள். என்னுடைய கண்கள் தான் தூங்குகின்ற, என்னுடைய உள்ளம் தூங்குவதில்லை என்று சொன்னார்கள். அப்போ ஆட்சி பொறுப்பு என்றாலும் சரி, அல்லது ஆட்சிக்கு கீழே உள்ள கவர்னர்களாக, பிரதேச சபை உறுப்பினர்களாக, நகர சபை உறுப்பினர்களாக, எம்பிகளாக, மினிஸ்டர்களாக என்கிற நிலையில் ஒரு முஸ்லிம் பொறுப்பெடுத்தால் நிச்சயமாக அவருடைய நிம்மதி, தூக்கம் கெட வேண்டும். ஏனென்றால் பெரிய ஒரு அமானிதத்தை அவர் சுமந்திருக்கிறார். அதுபோல ஒரு பள்ளிவாசலுக்கு ஒருவர் ட்ரஸ்டியாக நியமிக்கப்பட்டு விட்டால், இப்போ இலங்கையை பொறுத்தவரையில் வக்ஃப் சபை இருக்கிறது,
அந்த வக்ஃப் சபையின் கீழ் பள்ளிவாசலிருந்து 11 பேரை அவர்கள் ட்ரஸ்டீஸாக தெரிவு செய்வார்கள். இனி அந்த 11 பேரும் சேர்ந்து அவர்களுக்குள் தலைவர், செயலாளர், பொருளாளர் என்று தெரிவு செய்வார்கள். ஆனால் உண்மையிலேயே அந்த 11 பேரும் ட்ரஸ்டீஸ். அவர்களுக்கு தனித்தனியே கடிதம் வரும் வக்ஃப் போர்ட்டிலிருந்து, நீங்கள் ஒரு ட்ரஸ்டியாக, அமானிதத்துக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்றது? ட்ரஸ்ட். அமானா என்பதற்கு ஆங்கிலத்தில் ட்ரஸ்ட் என்று சொல்வது. அப்போ நீங்கள் ஒரு ட்ரஸ்டியாக, ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒருவராக உங்களுடைய மக்களால் நீங்கள் தேர்வு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் அங்கீகரித்து உங்களுக்கு இந்த கடிதத்தை அனுப்புகிறோம் என்று ஒவ்வொருவருடைய பெயருக்கும் தனிப்பட்ட ரீதியிலே கடிதம் வருகிறது. அப்போ அந்த பள்ளிவாசலை பொறுப்படுத்தியிருக்கிற 11 பேரும் உண்மையிலே அந்த பள்ளிவாசல் அல்லாஹுடைய வீடு, இந்த வீட்டிலிருந்து மக்களுக்கு நாம் ஆற்ற வேண்டிய நிறைய பணிகள் இருக்கின்றன, அந்த பணிகளை சரியாக செய்ய வேண்டும் என்கிற அந்த அமானித உணர்வோடு நடக்க வேண்டும். ஆனால் சுப்ஹான் அல்லாஹ், அப்படி ஒரு காலம் இருந்தது. இன்று அந்த நிலை அருகி கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். பதவிக்கு போட்டி, ஒரு ட்ரஸ்டியாக வருவதற்கு போட்டி. அரசியல் செய்வார்கள், அரசியல் செய்து அந்த பொறுப்பை எடுப்பார்கள். ஆனால் பள்ளிவாசலுடைய நோக்கம் என்ன? மஸ்ஜிதுடைய பிரதானமான நோக்கம் சுஜூது செய்கிற இடம். அப்போ இந்த பள்ளிவாசலில் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் அனைவரையும் அழைத்து சுஜூது செய்ய வைக்க வேண்டும். இதுதான் ட்ரஸ்டியினுடைய முதல் கடமை. ஏரியாவில் ஒரு மஹல்லாவுக்கு என்று சில பெரும்பாலும் மஹல்லாவுக்கு என்று தான் நம்முடைய நாட்டில் பள்ளிகள் இருக்கும். அந்த மஹல்லாவில் இருக்கிற மக்களை பள்ளிக்கு கொண்டு வந்து சுஜூது செய்ய வைக்கிற மிகப்பெரிய ஒரு அமானிதம் இந்த 11 ட்ரஸ்டியினுடைய தோளிலும் சுமத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் கவலைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா? பெரும்பாலான பள்ளிகளுக்கு நீங்கள் போய் பார்த்து, அல்ஹம்துலில்லாஹ், இந்த குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய பள்ளிகளை பொறுத்தவரையில் அந்த குறைபாடு மிக அரிதானது. ஆனால் பொதுவாக பெரும்பாலான பள்ளிகளுக்கு நீங்கள் போய் பார்த்தால் ட்ரஸ்டிகளில் பெரும்பாலானவர்கள் 5 நேரம் தொழுவதில்லை. ட்ரஸ்டிகளில் பெரும்பாலானவர்கள் 5 நேரம் தொழுவதில்லை. சரி, காரணம் சொல்வார்கள், பள்ளிக்கு வரமாட்டார்கள். காரணம் கேட்டால் நான் பிஸ்னஸ், வெளியூருக்கு போனேன் என்று சொல்வார்கள். சுபஹ் நேரத்தில் ஊரில் தான் இருப்பார்கள். சுபஹ் தொழுகைக்காவது ஜமாத்திற்கு அவர்கள் ட்ரஸ்டியாக இருக்கிற பள்ளிக்கு வருவார்களா என்று கேட்டால் கிடையாது. இப்படியான ஒரு ட்ரஸ்டி மஹல்லாவில் உள்ள மக்களை அந்த மஸ்ஜிதிற்கு அழைத்து எப்படி சுஜூது செய்ய தூண்டுவார்? சுஜூது தூண்டுவதற்கு அவருக்கு எப்படி ஒரு மனம் வராது. அடுத்ததாக பள்ளிவாசல் என்பது அடுத்த நிலையில் சுஜூதுக்கு அடுத்ததாக ஒரு சமூகத்தின் ஒரு சென்டராக இருக்க வேண்டியது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜிது நபவி வரலாறு நமக்கு சொல்லுகிறது. அந்த பள்ளி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் பாராளுமன்றம் எது? மஸ்ஜிது நபவி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே கோட்டது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே யூனிவர்சிட்டி காலேஜ் எது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளி. இப்போ பள்ளிவாசல் என்பது ஒரு சமூகத்தினுடைய சென்டர். இது பதவி, நான் அந்த பள்ளியிலே சீஃப் ட்ரஸ்டியாக இருக்கிறேன் என்று பெருமை பாராட்டுவதற்குரிய ஒரு இடம் அல்ல. ஆனால் இன்றைக்கு பள்ளிகளுக்கு நிர்வாகிகளாக தெரிவு செய்யப்படுவதற்கு தகுதி இல்லாதவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருப்பது என்பது ஒரு பயங்கரமான விஷயம், சின்ன விஷயம் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள், இதா துய்யஅத்தில் அமானது ஃபன்தظிரி ஸாஅ, அமானிதம் மோசடி செய்யப்படுமாக இருந்தால் மறுமை நாள் நெருங்குவதை நீ எதிர்பார்த்து கொள் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அமானிதம் நம்ம பேசுகிற டாபிக் அதுதான். அல் அமானா, இன்னா அரதுனல் அமானா இதா துய்யஅத்தில் அமானா, உங்களுக்கு மனிதன் மீது அமானிதத்தை சுமத்தி இருக்கிறோம். அல் அமானா மோசடி செய்யப்படுமாக இருந்தால், வேஸ்ட் ஆக்கப்படுமாக இருந்தால் ஃபன்தظிரி ஸாஅ, மறுமையை நீ எதிர்பார் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள் அந்த நேரத்தில், வமா இதாஅத்துஹா, யா ரசூலல்லாஹ், அமானித மோசடி என்று இங்கே எதை நீங்கள் கருதுகிறீர்கள் என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதா உஸ்ஸிதல் அம்ரு, இன்னும் ஒரு ரிவாயத்தில் இதா உஸ்னிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபன்தظிரி ஸாஅ, தகுதி இல்லாதவர்களுக்கு பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டால் மறுமை நெருங்கி விட்டது என்பதை நீ புரிந்துகொள், அமானித மோசடி செய்யப்பட்டு விட்டது என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு உண்மையிலே மஸ்ஜிதுக்கு தகுதியானவர் என்று ஒருவர் இருப்பார், பொறுமையானவராக இருப்பார், சமூக அக்கறை உள்ளவராக இருப்பார்,
கோவப்படக்கூடாது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு முன்மாதிரியான லீடராக இருந்து காட்டியவர்கள். 5 வக்து தொழுகையும் அவர்களுடைய மஸ்ஜிதிலே முன்சஃபிலே தொழுதார்கள். சும்மா லேசான ஒரு லீடர் அல்ல அவர்கள். ஒரு நாட்டை மட்டும் பார்க்க வேண்டிய பொறுப்பில் அவர்கள் இருக்கவில்லை. அவர்களை சூழ எதிர்ப்புகள், நாளாந்தம் புது புது பிரச்சனைகள், உள்ளே இருந்த முனாஃபிக்குகளால் ஏற்படுத்தப்பட்ட மன உளைச்சல்கள், எவ்வளவோ பிரச்சனை. ஒற்றுமையாக இருக்கிற சஹாபாக்களுக்கிடையிலே குழப்பத்தை உண்டு பண்ணி அவர்களுக்கிடையிலே சண்டையை மூட்டி விடுகிறார்கள். அதே போல இங்கே நன்றாக இருக்கிற சஹாபாக்களின் மீது அவதூறு சொல்கிறார்கள், அவர்களுடைய மனைவி ஆயிஷாவின் மீது அவதூறு சொல்கிறார்கள். இப்படி சுற்றி வளைத்து பிரச்சனை. வெளிநாடுகளிலே இருக்கிற எதிரிகளை அழைக்கிறார்கள் உள்ளே. இந்த நேரத்திலும் அல்லாஹுடைய தூதர், ஐ எம் a busiest man, நான் ஒரு கடும் பிஸியான மனிதன் என்று அவர்களுடைய வீட்டிலோ அல்லது வேறு கடை தெருக்களிலோ அல்லது காரியாலயத்திலோ உட்கார்ந்து தொழுகையை மிஸ் பண்ணவில்லை. 5 நேர தொழுகையும் அவர்களே இமாமத் செய்கிறார்கள். ஒவ்வொரு ஹுத்துபாவையும் அவர்களே நிகழ்த்துகிறார்கள். என்றால் பள்ளிவாசலுக்கு ட்ரஸ்டியாக வரக்கூடிய ஒருவர் பள்ளிவாசலோடு தன்னை அர்ப்பணிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். பள்ளியோடு இருந்து கஷ்டம், லேசான விஷயம் அல்ல. ஆனால் அது ஒரு அமானிதம். அதற்கு பெரிய கூலி இருக்கிறது, பெரிய நன்மை இருக்கிறது. லேசான் எதெல்லாம் கஷ்டமோ அவைகளுக்கெல்லாம் அல்லாஹ் தருகிற பரிசுகள் எல்லாம் மகத்தானவை. இது ஒரு பொதுவான விதியாகும். எதுவெல்லாம் இந்த உலகத்தில் கஷ்டமாக இருக்கிறதோ அவற்றுக்கு அல்லாஹ் மறுமையில் வைத்திருக்கிற கூலி மகத்தானது. எனவே இவ்வாறான பணிகளில் ஈடுபடுவது கஷ்டம். பொதுமக்கள் எல்லோரும் படித்தவர்கள் கிடையாது, எல்லோரும் புரிந்துணர்வுகள் உள்ளவர்கள் கிடையாது, எல்லோரும் தாராள மனம் கொண்டவர்கள் கிடையாது, எல்லோரும் விபரமானவர்கள் கிடையாது, எல்லோரும் தக்குவா உள்ளவர்கள் கிடையாது. பல டைப்பான மக்கள் இருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதிலே தலைவராக இருந்து கொண்டு பங்கீடு செய்கிறார்கள். வந்த நிவாரணத்தை ஒன்று சேர்த்து பங்கீடு செய்யும் போது அதை போகிற வழியில் அந்த நிவாரணத்தை வாங்கி கொண்டு போகிற ஒருவர் நின்று சொல்லுகிறார், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பம் பார்த்து ஆள் பார்த்து வித்தியாசமாக பங்கீடு செய்கிறார் என்று சொன்னார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே விமர்சனம் செய்திருக்கிறார்கள் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, நம்மை போன்றவர்களை அவர்கள் கண்டிப்பாக விமர்சனம் செய்யத்தான் செய்வார்கள். ஆனால் இதுக்கெல்லாம் தகுதியான ஒரு மனநிலையோடு இருக்கிற ஒருவர் தான் இந்த பொறுப்புக்கு வர வேண்டும். நான் இந்த ஜாமியு தௌஹீதை பற்றி பேசவில்லை, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய நாட்டில் 2000க்கும் மேற்பட்ட பள்ளிகள் இருக்கின்றன. இந்த பள்ளிவாசல்களிலே இருக்கிற ட்ரஸ்டீஸ் இன்று அந்த பள்ளிவாசல்களின் அந்த ட்ரஸ்ட், அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களாக நடந்தால் இன்று நம்முடைய சமூகத்தில் இருக்கிற போதை வஸ்து ஒழிக்கப்பட்டிருக்கும், நம்முடைய சமூகத்தில் இருக்கிற வறுமை ஒழிக்கப்பட்டிருக்கும், நம்முடைய சமூகத்திலே இன்று ஏற்பட்டு கொண்டிருக்கிற ஆண் மாணவர்களுடைய கல்வி வீழ்ச்சி மாற்றப்பட்டு அவர்கள் கல்வியிலே ஆர்வம் உள்ளவர்களாக மாற்றப்பட்டிருப்பார்கள். இன்று நம்முடைய சமூகத்திலே காணப்படக்கூடிய ஒழுக்க வீழ்ச்சிக்கு, ஒழுக்க சீர்கேட்டுக்கு தீர்வு கிடைத்திருக்கும். ஆனால் தகுதியற்ற ட்ரஸ்டிகள் இந்த பள்ளிவாசல்களிலே ஆசைப்பட்டு முகத்திலே தாடி கிடையாது, 5 நேரம் தொழுகை கிடையாது, தொழிலிலே பேணுதல் கிடையாது, ஹலால் ஹராம் பேணுகிற நிலை கிடையாது. ஆனால் பள்ளிவாசலிலே ட்ரஸ்டியாக இருக்க வேண்டும் என்று சில நேரங்களில் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும். கொலை செய்வதற்கும் அநியாயம் செய்வதற்கும் தயாராகி சில ட்ரஸ்டி போர்டுகள் கோர்ட்ஸிலே நிற்பதையும் போலீஸ் ஸ்டேஷனிலே நிற்பதையும் நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் எல்லோருக்கும் ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும். இது ஒரு பெரிய அமானித மோசடி. இப்போ நம்ம எல்லோரும் கவலைப்படுகிறோம், கண்ணீர் சிந்துகிறோம். பிள்ளைகளை என்ன செய்வது? பிள்ளைகள ஃபியூச்சர் என்ன? யூனிவர்சிட்டிஸுக்கு போய் அவர்களுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸை எடுத்து வாசித்து பாருங்கள். யூனிவர்சிட்டிக்கு வரக்கூடிய மாணவர்களில் 75-80% பெண் மாணவிகள், பாய்ஸ் இல்லை. நம்முடைய வீடுகளில் இருக்கிற பாய்ஸோட சும்மா உட்கார்ந்து பேசும்போது அடுத்தது என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டால் அவனுடைய ஆன்சர் என்ன தெரியுமா? கோர்ஸ். ஓயல் ஒரு டார்கெட் இல்லை அவனுக்கு. அவனுக்கு கோர்ஸ் இருக்கிறது, பாப்பா கிட்ட காசு இருக்கிறது, கோர்ஸ் செய்வது. இப்படி அவன் ஒரு வெறும் சடவாத உலகத்தை நோக்கி நகர்கிறான். ஆனால் அவனுக்கு எல்லோருக்கும் கோர்ஸ் சக்சஸ் ஆகிறல்ல. கல்வியோடு அவன் தொடர்புபட்டு, பள்ளிவாசலோடு அவன் தொடர்புபட்டு வாழும்போது அவனுடைய ஈமான், தக்குவா, ஒழுக்கம், பண்பாடு கட்டியெழுப்பப்படும். அவன் ஒரு நல்ல பிள்ளையாக வருவான், நாளைய தலைவன் அவன்.
அவன் பெற்றோரை மதிப்பான், குடும்பத்தில் உள்ள பெரியவர்களை மதிப்பான், உறவுகளை பேணி நடப்பான், சமூக விழுமியங்களை பேணி நடப்பான், ஸ்கூலிலே ஒரு முன்மாதிரியான மாணவனாக இருப்பான், சமூகத்தில் ஒரு நல்ல பிரஜையாக இருப்பான். ஆனால் இன்றைக்கு அது கிடையாது. வேறு சதிகள் இதற்கு பின்னால் இருந்தாலும் நம்முடைய மஸ்ஜிதுகள் அவற்றின் ரோலை, அவற்றின் பங்கை சரியாக நிறைவேற்ற தவறியதனால் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை இன்று நம்முடைய சமூகத்தை நம்ம மிஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்போ அமானிதம், பதவிகள் அமானிதம். அதில் ஆகப்பெரிய பதவி பள்ளிவாசல்களில் நம்ம எடுக்கிற பதவி. அதுபோல மனைவி நம்முடைய தோள்களில் சுமத்தப்பட்டிருக்கிற ஒரு அமானிதம். சும்மா நம்ம மகர் கொடுத்து முடித்தாலும் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார், அல்லாஹுடைய வார்த்தைகளை கொண்டு அவர்களை நீங்கள் அமானிதமாக பொறுப்பேற்றிருக்கிறீர்கள். அப்போ வைஃபை வெறுமனே நம்முடைய உடலியல் தேவைகளுக்காக நமக்கு சொந்தமாக்குகிற ஒரு நிலை மாற்றப்பட வேண்டும். பெண்ணை பொறுத்தவரையில் பெண்ணுக்கென்று சில பலவீனங்களை அல்லாஹ் வைத்து படைத்திருக்கிறார். அதில் ஒன்று ஹுலிக்ன மின் திலா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். வளைந்த விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர். இதை எவ்வளவுதான் படித்தாலும், எவ்வளவுதான் அவர்கள் அறிவில் விண்ணை தொட்டாலும் அந்த வளைவு மாற்றப்பட மாட்டாது என்று அப்படித்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரே அடியாக அந்த வளைவை நீ நிமிர்த்த பார்த்தால் உடைத்து விடுவாய். அது அவர்களுக்கும் தான், அவர்களுடைய தோழர்களுக்கும் தான், உலகம் அழியும் வரை வாழக்கூடிய அத்தனை முஸ்லிம்களுக்கும் ஒரு அட்வைஸ். நீ ஒரே அடியாக அந்த வளைவை நிமிர்த்த முடியாது. இது ஒரு பலவீனம். இரண்டாவது பலவீனம் என்னவென்றால் நாகிசாத்து அக்லின் வ தீன். சாட்சிகளுடைய விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புத்தி குறைவு. இப்போ கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் 2 ஆண்கள் சாட்சி சொல்கிறேன்னா பெண்கள் எத்தனை பேர்? 4 பேர் சாட்சி சொல்லணும். இது அல்லாஹுடைய நியதி. மார்க்க விஷயத்திலும் இப்போ நமக்கு எனி டைம் 24 hours இபாதத் செஞ்சு கொண்டே இருக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். பள்ளிக்கு வரலாம், தொழலாம், எனி டைம் குர்ஆன் ஓதலாம். ஆனால் அவர்களுக்கு மாதவிடாய் காலத்தில் தொழக்கூடாது, ஹராம். மாதவிடாய் காலத்தில் நோன்பு பிடிப்பது ஹராம். இப்படி அவர்களுக்கு அந்த ஆன்மீக இடைவெளி ஏற்படும். அப்போ அவர்கள் வளைந்த விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல அறிவு குறைவு, மார்க்க ஈடுபாடு குறைவு. இந்த நிலையில் இருக்கிற இந்த பெண்களை ஆண்களிடத்தில் அமானிதமாக அல்லாஹ் ஒப்படைக்கிறான். அதான் திருமணம். அப்போ இதை ஒரு ஆண் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நிறைய எக்ஸ்போஷர் இருக்கும். பிஸ்னஸ் எக்ஸ்போஷர் இருக்கும், வெளிநாட்டுக்கு போன எக்ஸ்போஷர் இருக்கும், யூனிவர்சிட்டி எக்ஸ்போஷர் இருக்கும். நிறைய எக்ஸ்போஷர் உள்ளவர்களாக ஆண்கள் இருப்போம். ஆனால் அந்த பெண் வீடு, ஸ்கூல், குடும்பம் என்று அவ்வளவோடு இருந்து கொள்ளக்கூடியவள், நமக்கு ஈக்குவலாக அந்த பெண் வந்து நிற்க வேண்டும் என்று நினைத்து, என்னை போல என்னுடைய வைஃப் இருக்க வேண்டும், என்னை போல என்னுடைய வைஃப் திங்க் பண்ண வேண்டும் என்று நினைப்பது ஒரு மோசடி. அது முடியாது அந்த பெண்ணால். எனவே நம்மிடத்தில் அமானிதமாக ஒப்படைக்கப்பட்ட மனைவியை சரியான முறையில் நடத்துவது கடமை. அதை தவறவிட்டால் அது ஹியானா. அமானிதத்துக்கு ஆப்போசிட் வந்து ஹியானா. ஹியானா மோசடி. குர்ஆன்ல அல்லாஹ் எச்சரிக்கிறான், நீங்கள் மோசடி செய்யக்கூடிய ஹாயினின்களில் ஒருவராக நீங்கள் இருந்து விடாதீர்கள். அமானிதத்திற்கு மோசடி செய்கிற ஒருவராக நீர் இருந்து விடாதே. அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிக்குகளை பற்றி சொல்லும்போது, முனாஃபிக்குகளுடைய அடையாளங்கள் 4. அதிலே ஒன்று இத துமின ஹான. அவரிடத்தில் அமானிதமாக ஒன்று ஒப்படைக்கப்பட்டால் அதை மிஸ் பண்ணுவார், அதில் மோசடி செய்வார். அப்போ மனைவி அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டால் மனைவிக்கு அநீதி இழைப்பது அமானித மோசடி. அதே போல பெற்றோர், அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்றான், யஹபு லிமன் யஷாஉ இனாசன் வயஹபு லிமன் யஷாஉ ذுக்கூர். அவன் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை தருகிறான், நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை தருகிறான், நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை தருகிறான், நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் சேர்த்து தருகிறான், நாடியவர்களை குழந்தை இல்லாமலும் ஆக்குகிறான். நம்முடைய டேலண்ட் அல்ல குழந்தை பெறுவது. நிறைய பேர் அப்படி நினைக்கலாம். அது ஒரு வடிகட்டிய முட்டாள் சிந்தனை.
அல்லாஹுடைய ரிஸ்க் அது. அல்லாஹு தாலா சிலருக்கு குழந்தையை கொடுக்காத அதே நேரத்தில் நமக்கு குழந்தையை தந்திருக்கிறான் என்றால் அந்த குழந்தையை நமக்கு அன்பளிப்பாகவும் அமானிதமாகவும் தந்திருக்கிறான். இந்த அமானிதத்தை ஃபர்ஸ்ட்டுக்கு பேணி பாதுகாக்க வேண்டியவர் யாரு? ஸ்கூல் டீச்சரா அல்லது மொண்டசூரியில் படிப்பிக்கக்கூடிய ஆசிரியர்களா அல்லது குர்ஆன் மதரசாவில் இருக்கிற முதர்ரிஸா அல்லது டியூஷன் மாஸ்டரா? இல்லை. நம்முடைய குழந்தைகளை பேண வேண்டிய முதல் பொறுப்பு நமக்குத்தான் இருக்கிறது. நாளை மறுமையிலே இந்த அமானிதம் பற்றி நம்முடைய டீச்சரிடம் விசாரணை கிடையாது, நம்முடைய முஅல்லிமிடம் விசாரணை கிடையாது, ஸ்கூலிடம் அது வேறொரு கோணத்தில் அவர்களிடத்தில் விசாரணை இருக்கிறதா? நம்முடைய பிள்ளைகளை பற்றி நம்மிடம்தான் ஃபர்ஸ்டுக்கு விசாரணை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அர் ரஇய்யதி. நீங்கள் ஒவ்வொருவரும் பராமரிப்பாளர்கள், உங்களுடைய பராமரிப்பை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அர் ரஜுலு டீட்டெயில்ஸாக சொல்லாங்க. அல் இமாம் ஒரு ஆட்சியாளர் குடிமக்களை பராமரிக்க வேண்டியவர், அது பற்றி அவருக்கு விசாரணை இருக்கிறது. ஒரு ரஜுலு ராஇன் ஃபி அஹ்லி பைத்திஹி வ மஸ்ஊலுன் அர் ரஇய்யதி. ஒரு ஆண் அவனுடைய வீட்டை பராமரிக்க வேண்டியவன், அது பற்றி அவனிடம் கேள்வி இருக்கிறது. வல் மர்அத்து ராஇயத்துன் ஃபி பைத்தி ஜௌஜிஹா வ மஸ்ஊலத்துன் அர் ரஇய்யதிஹா. ஒரு பெண் அவளுடைய கணவனின் வீட்டை அவள் பராமரிக்க வேண்டியவள், அது பற்றி அவளிடம் விசாரணை இருக்கிறது. இது எக்ஸாம்பிள்ஸ். குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அர் ரஇய்யதி. நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், உங்களுடைய பொறுப்புகளை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அப்ப குழந்தைகள் நம்மிடம் தரப்பட்ட அமானிதங்கள் என்றால் எத்தனை பேர் இந்த அமானிதத்தை நான் சரியாக பேணி பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி, அந்த பொறுப்புணர்வோடு வாழக்கூடிய பெற்றோர் எத்தனை பேர்? எல்லாரும். ஆண்களில் பெரும்பாலானவர்கள் மனைவியுடைய தலையில் பிள்ளைகளை பொறுப்பாக்கிட்டு அவர் ஒரு ஏடிஎம் மெஷினாக தன்னை அலங்கரித்துக் கொள்கிறார். அவரோட டியூட்டி என்னென்ற ஃபேமிலியில் உழைப்பது, காசு கொடுப்பது. நம்மில் நிறைய பேர் இருக்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே, நல்ல குர்ஆன் ஓத தெரிந்தவர்கள். நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் நல்ல குர்ஆன் ஓத தெரியும். இந்த நல்ல குர்ஆன் ஓத தெரிந்த எத்தனை தந்தைகள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் குர்ஆன் ஓதி கொடுத்திருக்கிறீர்கள்? நல்ல மார்க்க விவரம் உள்ள தொழுகையின் சட்டங்கள், உதுவின் சட்டங்கள், நோன்பின் சட்டங்கள் என்று மார்க்க தெளிவுள்ள நிறைய பேர் இருக்கிறோம். நம்மில் எத்தனை பேர் பிள்ளைகளை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த மார்க்க சட்டங்களை சொல்லி கொடுத்திருக்கோம்? நம்மள நிறைய இங்கிலீஷ், சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் என்று ஒவ்வொரு துறையிலும் எக்ஸ்பர்ட்டானவர்கள் இருக்கிறோம். எத்தனை பேர் பிள்ளைகளை உட்கார வச்சு பாடம் எடுக்கிறோம்? இல்லை. பிள்ளைகள் ஃபெயிலியர் ஆனால், ஏதாவது ஒன்றில் படிப்பிலோ ஒழுக்கத்திலோ ஏதோ ஒரு இடத்தில் ஃபெயில் ஆனால் முதலில் கோபப்படுவது நம்ம தான். யார் மீது கோபப்படுகிறோம்? நம்மளை தான் கோபப்படுறோம். ஆனால் நம்ம உண்மையில் யார் மீது கோபப்படுகிறோம் என்றால் நம்முடைய வைஃபின் மீது தான் நம்ம கோபப்படுகிறோம். உடனே வைஃபை திட்டுறது, ஏசுறது, நீ தான் பிள்ளையை பழுதாக்கின. சில பிள்ளைகளோடு உட்கார்ந்து நம்ம பேசும்போது அல்லது சும்மா பிள்ளைகள்கிட்ட தரபியா நிகழ்ச்சி என்று சொல்லி அவர்கள்ட்ட ஃபீட்பேக் எடுக்கிறது. உன்னோட வாப்பா கிட்ட உனக்கு பிடிச்ச விஷயம் என்ன, உனக்கு பிடிக்காதது என்ன என்று அவர்களுடைய கருத்துக்கள் எழுதி தர சொன்னால் நிறைய பிள்ளைகள் எழுதுகிறாங்க, என்னுடைய வாப்பா என்னோட உட்கார்ந்து அன்பாக பேசினது கிடையாது, என்ன பிரச்சனைகள் என்னென்று கேட்டது கிடையாது. இது ஒரு அமானித மோசடி சகோதரர்களே. நம்ம சிம்பிளாக எடுக்கிறோம். அதே நேரத்தில் பள்ளிக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனைடா கத்துறோம். நம்ம படித்திருக்கிற ஃபிக்கு விஷயத்தில் நமக்கு மாற்றமாக ஒருவன் செய்து விட்டால் குழம்புறோம். அதுக்கு ஒரு நியாயம் இருக்கலாம் மார்க்கத்தில். ஆனால் நம்முடைய நிலைப்பாடு என்னென்றால், நான் விளங்கின மாதிரி தான் எல்லாரும் விளங்கணும், நான் செய்கிற மாதிரி தான் எல்லாரும் செய்யணும், இல்லைண்டனே கோபம் வரும் என்கிற ஒரு மனநிலையோடு வாழுகிறோம். ஆனால் நம்முடைய வீட்டில் நம்முடைய பிள்ளைகள்
எங்கே போகிறாங்க, என்ன செய்கிறாங்க, என்ன நடக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் யார், என்ன யூஸ் பண்ணுறாங்க, உண்மையிலே படிக்கிறாங்களா, ரிப்போர்ட் புக்கில் என்ன இருக்கு, அவர்களுடைய மார்க்ஸ் என்ன, கிளாஸ் டீச்சர் யார், ஏதாவது ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங்கு போக கிடைக்குதா. காசு கொடுத்து ஒரு ஸ்கூலுக்கு சேர்ந்தால் சில நேரம் பேரண்ட்ஸ் மீட்டிங்கு போகும், இல்லைன்ற உண்மை தான் போகணும். அப்போ அங்கும் அமானித மோசடி. அதுபோல் இது குடும்பத்துக்குள்ளே நம்ம எடுத்துக்கொண்டால் நடக்கக்கூடிய அமானித மோசடி. அதே போல் பொறுப்புகளை பாருங்கள், சம்பளத்திற்கு எடுக்கிற பொறுப்புகள், அதில் நடக்கக்கூடிய அமானித மோசடிகள். இந்த சொல்லுவாங்க அரபில் ஹத்திஸ் வலா ஹரஜ், லிமிட் இல்லை, சொல்லிட்டே போகலாம். ஒரு ஸ்கூலுக்கு பிரின்சிபல் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணி பிரின்சிபல் ஆகிறார். எக்ஸாம் எழுதுறது, இன்டர்வியூ நடத்துறது, விழித்திருந்து படிப்பது, தியாகம் செய்கிறது. எதுக்கு பிரின்சிபல் ஆகிறார்? வெறும் பதவி மோகத்துக்கு பிரின்சிபலாகி நீ என்னத்தை சாதிக்க போகிறாய்? பிரின்சிபலாக நான் ஸ்கூலில் சேலரியும் கூட இல்லை. ஒரு டீச்சருக்கு கிடைக்கிற சேலரி அளவுக்கு தான் பிரின்சிபலுக்கும் கிடைக்கும். ஆனால் பிரின்சிபல் என்பவர் ஒரு ஸ்கூலில் ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் 2000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னு அந்த 2000 பேருக்கும் அந்த பிரின்சிபல் அல்லாஹ்விடத்தில் வகை சொல்ல வேண்டும். அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், மறுமை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பிரச்சனை, அவங்களும் பதில் சொல்லத்தாமன்னு அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நாம் அல்லாஹ் ரசூலை நம்பியவர்கள், மறுமையை ஈமான் கொண்டவர்கள். உண்மையிலே ஒரு ஒரு 1000 பிள்ளை என்ற தோல்ல சுப்ஹானல்லாஹ், அதுவும் ஒரு சேலஞ்சான காலம். அந்த பிரின்சிபல் டென்ஷனாக அடிக்கணும், உலமாக்களுடைய ஆதரவை தேட வேண்டும், பள்ளிவாசல் நிர்வாகிகளோடு அடிக்கடி அவர் சந்திப்பு ஏற்படுத்த வேண்டும், சமூக தலைவர்களோடு அவர் அடிக்கடி உட்கார வேண்டும். அப்படி ஒன்றுமே கிடையாது. ஒரு சிலர் இருப்பார்கள், அந்த ஒரு சிலர் என்பது விதிவிலக்கு, அதை நம்ம ஒரு பொது விதியாக சொல்ல முடியாது. ஆனால் பெரும்பாலான ஸ்கூல்களுக்குள்ள இன்றைக்கு நிலைமையை போய் பாருங்க. அது கவர்மெண்ட் ஸ்கூலாகவும் இருக்கலாம், பிரைவேட் ஸ்கூலாகவும் இருக்கலாம். நான் ஆரம்பத்திலும் விதிவிலக்காக இருக்கின்றன, இல்லாமல் இல்லை. ஆனால் பெரும்பான்மையை நீங்கள் எடுத்து பார்த்தால் நம்முடைய பிள்ளைகள் ஸ்கூலுக்குள்ள சுப்ஹானல்லாஹ், சில ஊர்களில் முஸ்லீம் ஸ்கூலுகளில் நம்ம கேள்விப்படுறோம். நான் திரும்பவும் சொல்கிறேன், நம்ம ஓதுற ஹுத்பா முஸ்லீம்களுக்கு நம்ம பேசுகிறது குர்ஆன் சுன்னா. எனவே நம்மளை பற்றி தான் நம்ம பேசலாம், மற்றவங்களை பற்றி நம்ம இப்போ பேசலாது. நம்முடைய ஸ்கூலுக்குள்ள ட்ரக்ஸ் எந்த அளவு வந்திருக்கு? நீங்கள் உங்களோட மகனை 7ஆம் கிளாஸ் படிக்கிற மகனை கூட்டி எடுத்துகிட்டு சும்மா அப்படி போய் பீச்சில் அந்த ஏதாவது ஒரு பார்க்கில் அல்லது ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்டு கேளுங்க, மகன் எத்தனை பேர் ஸ்கூலில் உங்களோட வகுப்பில் ஐஸ் யூஸ் பண்ணுறவன் இருக்கானா? உங்களோட வகுப்பில் ட்ரக்ஸ் யூஸ் பண்ண இருக்கா? 7ஆம் வகுப்பில் இருப்பான். நான் இது கற்பனையாக சொல்லவில்லை, விசாரித்து விட்டு சொல்கிறேன். பிள்ளைகளுக்கு தெரியும். 7ஆம் வகுப்பில் இருக்கானண்டா 8, 9, 10 OL AL சொல்லவே தேவையில்லை. யார் பொறுப்பு? ஒரு பக்கம் இங்கே உம்மா பாப்பா ரெஸ்பான்சிபிலிட்டியை மிஸ் பண்ணிட்டாங்க, அமானித மோசடி. இங்கே பிரின்சிபல். எவ்வளோ உலமாக்கள் இருக்கே, உங்களோட அசம்பிளிக்கு உலமாக்களை கொண்டு போய் பிள்ளைகளுக்கு நசீஹத் செய்ய முடியாது. கேட்ட நியாயம் மட்டும் என்ன, அவருக்கு இஸ்லாம் பிடிக்காதே சொல்கிற இவரை கூட்டி போனால் அவர் என்ன உண்டை சொல்லுவார், அதுக்கு மாற்றம். நீங்கள் ஒழுக்கத்தை பற்றி பேச சொல்லுங்கள், போதை வசத்தை பேச சொல்லுங்கள், பிள்ளைகளுக்கு மறுமையை பற்றி பேச சொல்லுங்கள். ஆனால் அவங்களுக்கு இஸ்லாத்தில் பிடிப்பில்லை. அதனால் இந்த மௌலவிகளை கொண்டு போய் ஏதாவது ஒரு தேவையில்லாத ஃபங்க்ஷனுக்கு கொண்டு போய் சலசலப்பாக அங்கேயும் இங்கேயும் எல்லாரும் ஓடித்திரிகிற நேரத்தில் பிஸியாக யாருமே ஒரு பயானுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத நிலையில் ஒரு மௌலவியை சீஃப் கெஸ்ட்டாக கூட்டிகிட்டு போய் சீஃப் என்னது கீனோட் ஸ்பீக்கர் என்று கூட்டிகிட்டு போய் அவருக்கு பேச வைக்கிறார். அந்த டைமில் கேட்குறதுக்கு ஒத்தரமே இல்லை. அசம்பிளியை கூட்டி போகலாம், உங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது. ஸ்கூலில் பிரின்சிபல் நினைத்ததை செய்யலாம், நல்ல விஷயங்களை. வாரத்தில் ஒரு முறை ஒரு நல்ல ஒரு மௌலவியை கூட்டி போய் பிள்ளைகளுக்கு நசீஹத் பண்ணுறது. ஏஎல் பிள்ளைகள் செக்ஷனாக பிரித்து கொடுத்திருக்கிறார்கள். ஏஎலுக்கு தனி செக்ஷன், அதுக்குள்ள ஏஎல்ல ஆர்ட்ஸ் தனி, சயின்ஸ் தனி, மெத்ஸ் தனி. ஒவ்வொன்றுக்குள்ளேயும் இருக்கிற ஹெட்மாரை கூப்பிட்டு மார்க்க ரீதியிலே அவர்களுக்குரிய வழிகாட்டலை வழங்கி இந்த உலமாக்களை கொண்டு போய் நசீஹத் செய்ய வைக்க முடியுமா? முடியாதா? ஆனால் பொறுப்பு இல்லை, அமானிதம் என்கிற அந்த உணர்வு இல்லை. அங்கே அமானிதம். டீச்சர்ஸ்
லேசான தொழில். அரசாங்க உத்தியோகத்தில் ஆக ஈஸியான தொழில் என்ன? டீச்சர்ஸ். காரணம் கேட்டால் என்ன சொல்கிறது? ஏன் நீங்கள் பிள்ளைகளை இப்போ இங்கே இருக்கிற ஒரு 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் உங்களுடைய டீச்சர்ஸை நினைத்து பாருங்கள், உங்களுடைய ஸ்கூல் காலங்களை நினைத்து பாருங்கள். இப்போ கேட்டாச்சுன்னா ஹியூமன் ரைட்ஸ் அது இது வந்துட்டு இல்லை. இப்போவும் நமக்கு நம்ம ஒரு ஆளுமை உள்ள, ஒரு லட்சியம் உள்ள, ஒரு மார்க்க அறிவுள்ள, சமூக அக்கறை உள்ள ஒரு 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 ஆசிரியராக இருந்தால் கண்டிப்பாக அந்த பிள்ளைகளை திருத்தலாம். பிள்ளை வெள்ளை பேப்பர், அவன் அசிரில் கெட்டவன் கிடையாது. குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா. ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கிற போது நல்ல இயல்போடு பிறக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உம்மா வாப்பா தான் மாத்துறாங்கன்னு சொன்னாங்க. எனவே அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த அமானிதம் என்கிற டாபிக் பெரிய ஒரு டாபிக். எல்லாத்துக்குள்ளேயும் தலையிடும் இது. உண்மையிலே இந்த அமானிதத்தை சரியான முறையில் பேண தவறும் போது மறுமை நெருங்குகிறது என்பது அதனுடைய அர்த்தமாகும். உலகம் அழிய போகுது. இரண்டாவது, அமானித மோசடி செய்தவர்கள் லேசில் தப்பேனாது. உலகத்தில் அவர்கள் ஓவராக போவாங்கன்னா முனாஃபிக்காக போவாங்க. அமானித மோசடியில் எக்ஸ்ட்ரீமாக போவாங்க என்றால் அவர்கள் முனாஃபிக்காகி விடுவார்கள். என்றால் முனாஃபிக்குடைய அடையாளங்களில் முக்கியமான ஒன்றாக அது இருக்கிறது. அதே நேரத்தில் மறுமையில் கடுமையான தண்டனைக்கும் அல்லாஹுடைய கோபத்திற்கும் உள்ளாகக்கூடிய நிலை வரும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பொறுப்புகளையும் நம்முடைய அமானிதத்தையும் சரியான முறையில் விளங்கி செயற்படுவதற்கு நமக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். நம்ம ஆரம்பத்தில் சொன்னது போல அல்லாஹுக்கு நிறைவேற்ற வேண்டிய அமானிதங்கள் அதிலே நம்ம பெர்ஃபெக்டாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தில் உள்ள அமானிதங்கள் அதிலேயும் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல உலகத்தில் ஏனைய விவகாரங்களிலும் நாம் அமானிதம் பேண வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அமானிதம் என்பது மிக வெயிட்டான ஒரு விஷயம். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், இன்னா அரத்னல் அமானத அலஸ் ஸமாவாதி வல் அர்த் வல் ஜிபால். வானங்கள், பூமி, மலைகளின் மீது இந்த அமானிதத்தை நம்ம சுமத்தினும் மறுத்து விட்டன. மனிதன் சுமந்து கொண்டான். கடும் வெயிட்டான ஒரு விஷயம்தான் இந்த அமானிதம் என்கிற விஷயம். சிம்பிளாக எடுக்கக்கூடாது. இந்த அமானிதத்தில் இன்றைக்கு ஒவ்வொன்றுமே மோசடி செய்யப்படும் போது அதனுடைய விளைவுகள் மிக பாரதூரமாகிறது. அதில் கட்டாயம் நம்ம சுட்டி காட்ட வேண்டிய இன்னும் ஒரு பகுதி வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் உள்ள அமானித மோசடி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அப்படி அடிக்கடி அவங்க அப்படி திடீர்னு போவாங்க சந்தைக்கு. அப்படி போய் பார்க்கும்போது ஒருவர் குவித்து வைத்திருந்த கோதுமையில் ஒரு சின்ன டவுட் வந்துச்சு ரசூலுல்லாஹ்க்கு. கையை உள்ளே விட்டு பார்த்தாங்க, உள்ளுக்கு ஈரம். மேலே நல்ல கோதுமை இருக்கு, உள்ள ஈரமான கோதுமை இருக்கு. கேட்டாங்க, என்னன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ், நேற்று மழை பெஞ்சிட்டு அதில் நனைஞ்சிட்டுன்னு சொன்னார். அப்போ நனைஞ்சா ஈரத்தை காட்டி வில்லை, நனைஞ்சா ஈரத்தை வெளியில் காட்டி வியாபாரம் பண்ணலாம். ஈரம் வாங்குறாக்கள் வாங்கிட்டு போவாங்க. நீ உள்ள ஈரத்தை வச்சு வெளியில் காய்ந்ததை வைத்து நீ செய்கிறாயே, இது அமானித மோசடி என்று சொல்லிட்டு சொன்னார்கள். மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னா. யார் ஏமாற்றுகிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்றார். இப்போ நம்முடைய பொருளாதார வழிகளில் வியாபாரம் என்பது இஸ்லாம் ஆர்வமூட்டிய ஒன்றாகும். ஆனால் அதற்கென்று நிறைய ஒழுங்குகளும் விதிகளும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. வியாபாரத்தில் மோசடி செய்யக்கூடாது. இன்றைக்கு வியாபாரத்தில் எல்லா இடங்களிலும் மோசடி. அதனால் ஆபத்துக்கள், நஷ்டங்கள். இப்போ உதாரணமாக இந்த செகண்ட் ஹேண்ட் வாகனம் வாங்கி விற்கிறார்கள். என்ன பண்ணுறாங்க? பெயிண்டை மாற்றுறாங்க, மீட்டரை மாற்றுறாங்க, சில பார்ட்ஸுகளை மாற்றுறாங்க, புதுசு மாதிரி ஆக்குறாங்க, வார கஸ்டமரை ஏமாத்துறாங்க. இப்போ இவங்க சில நேரம் இவங்க அடிக்கடி உம்ராவுக்கு போகிறாக்களா இருப்பாங்க, அவ்வப்போது ஹஜ்ஜிக்கு போகிறவங்களா இருப்பாங்க.
நோன்புல கியாமுல்லையில் தொழக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்க நினைக்கல நம்ம செய்கிறது பெரிய ஒரு பாவம் உண்டு. அதனால தான் நம்ம சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த எக்ஸாம்பிள் எல்லாத்துக்கும் போதும். வியாபாரத்தில் செய்யப்படக்கூடிய மோசடிகள், அமானித மோசடிகளுக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிள் போதும். அது மோட்டார் பைக் அரிக்கலாம், கார் அரிக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதை சொல்லி வில்லுங்க. இது 2 லட்சம் ஓடி இருக்கு, 3 லட்சம் ஓடி இருக்கிறது. அவங்க கேட்கலண்டா பிரச்சனை இல்லை. நமக்கு பொய் சொல்லி ஏமாற்றி எந்த ஒரு வியாபாரமும் நாம் செய்யக்கூடாது. அது அமானித மோசடியா. அதில் உணவு விஷயத்தில் இந்த அமானித மோசடி இன்றைக்கு டொப்பில் இருக்கு. குறிப்பாக ரெஸ்டாரண்ட்ஸ், இந்த கோழி கடைகள், மக்கள் நம்பி வருகிறார்கள். இப்போ சில கோழி வியாபாரிகளை நம்ம கேள்விப்படுறோம், இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், செத்த கோழியுமா இருக்கிறாங்க. என்ன மனச்சாட்சி? அல்லாஹ்விடம் போய் நிற்பதில்லையா? எனவே அன்புள்ள சகோதரிகளே, எந்த ஒரு இடத்திலையும் என்னால் அமானித மோசடி நடக்கக்கூடாது என்கிற பொலிசியை நாம் ஒவ்வொருவரும் நமக்கு உருவாக்க வேண்டும். அப்போ தான் மாற்றம் வரும். மற்றவனை நம்ம பேசுகிறது ஒரு உணர்த்துவதற்காக, குறை சொல்வதற்காக அல்ல. ஆனால் மாற்றம் வேண்டும் என்றால் நான் என்னிடத்தில் அமானிதத்தை பேணக்கூடியவனாக மாற வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் நான் என்னுடைய ஒவ்வொரு அமானிதத்தையும் பேணணும். அதே போல தான் கட்டாயம் சொல்லியாக வேண்டும் மருத்துவர்கள். மக்கள் 100% அல்லாஹ்க்கு பிறகு நம்புவது மருத்துவர்களை. இந்த மருத்துவர்கள் மக்களுக்கு அமானிதமாக நடக்க வேண்டும். அவர்களுடைய உயிர் விஷயம். ஒரு வீட்டில் இரவு முழுக்க பிரச்சனை, நெஞ்சுக்கு நோவுது அல்லது வயிற்றுக்குள்ள வலி, ஏதோ ஒன்றை சொல்லி அழுது கொண்டிருப்பார்கள். ஆனால் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஆறுதல் என்ன இருக்கும் என்றால், ஹாஸ்பிட்டல் இருக்கு, டாக்டர் இருக்கு, நம்ம போய் பார்க்கலாம், போனால் நமக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கும் என்கிற அந்த நம்பிக்கை. ஆனால் இன்று மருத்துவ உலகத்தில் நம்பகமான அமானிதமான மருத்துவர்கள் இருக்கிறார்கள், இல்லைண்டில்லை. ஆனால் மருத்துவம் என்பது எல்லா பிஸ்னஸையும் போல மிக வேகமான ஒரு பிஸ்னஸாக மாறிக்கொண்டு வருகிறது. கல்வி பிஸ்னஸ், உணவு பிஸ்னஸ், மருத்துவ பிஸ்னஸ் என்று ஒரு பிஸ்னஸாக. ஒரு காலமும் மருத்துவம் ஒரு பிஸ்னஸ் அல்லது, அது ஒரு பெரிய மகத்தான பணி, அது மகத்தான சேவை. அது ஒரு நோயாளிக்கு ஒரு மருந்தை மாறி எழுதி கொடுப்பது, தேவையில்லாமல் அவரை ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட்டாக சொல்வது. உண்மையிலே அவர் அட்மிட் ஆக வேண்டிய ஒரு டெஸ்டிங் செய்யணும். ஒரு லெப்புக்கு அனுப்பி டெஸ்டிங் செஞ்சால் ஒரு 50,000 ரூபாவோட முடிஞ்சிடும். ஆனால் சில மருத்துவர்கள் இருக்கிறார்கள், அந்த டெஸ்டிங்கை செய்வதற்காக இந்த மருத்துவமனையில் நீங்கள் அட்மிட் ஆக வேண்டும் என்று சொல்வார்கள். கடைசியில் 50,000 ரூபா கொடுக்க வேண்டிய அந்த பில் 2 லட்சம் 5 லட்சம் என்று முடியுது. இதெல்லாம் அமானித மோசடிகள். ஆனால் நல்ல தொழுகையாளி. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, எல்லா இடங்களிலும் அமானிதத்தை பேணி நடப்பது என்னுடைய கடமை. இது மார்க்க கடமை. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்று சொல்லிட்டு சொல்கிறான், அமானிதத்தை உரியவர்களிடத்தில் நீங்கள் கொடுத்து விடுங்கள். அதே போல மூமின்களை பற்றி சொல்லும்போது சூரால் மூமினூன்ல சொல்றான், வல்லதீனஹும் லி அமானாத்திஹிம் வ அஹ்திஹிம் ராஊன், அவர்கள் தங்களுடைய அமானிதங்களை சரியாக பேணக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்கிறான். மூமினாக இருக்க விரும்பினால், அல்லாஹுடைய கட்டளைக்கு கட்டுப்பட விரும்பினால், நயவஞ்சகத்தில் நிஃபாக்கிலிருந்து என்னை நான் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் மட்டும் இந்த அமானித விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். இல்லை எனக்கு அது பிரச்சனை இல்லை, மர்ம பிரச்சனை இல்லை, நரகம் பிரச்சனை இல்லை, கேள்வி கணக்கு பிரச்சனை இல்லை என்ற ஹவாவும் என்ற ஆர்கியூமெண்ட்டும் என்ற திமிரும் தான் எனக்கு முக்கியம் என்று முடிவெடுத்தால் அவருக்கு அவரே போதுமானவர். அல்லாஹுல் முஸ்தஆன். அல்லாஹு தஆலா அந்த திமிரான ஷைத்தானிய நிலையிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாத்து அல்லாஹுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற உணர்வோடு செயற்படக்கூடிய நல்ல மக்களாக நம் எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.